ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனோஜ் ரோஹிணி 2 பேருமே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் விஜயா கிட்ட போயிட்டு, அம்மா நாங்கள் வீடு போய் பார்த்துட்டு வந்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரோஹிணிக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து 3 கோடி ரூபாயிலேருந்து கம்மிப்படுத்தி கேட்டேன், ஆனால் அவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனேவும் அண்ணாமலை இருந்துக்கிட்டு, என்ன மனோஜ் இதெல்லாம் வந்து சரியில்லை, நம்மளுக்கு ஆடம்பர வாழ்க்கையே வந்து ஒத்து வராது, இருந்ததுன்னா சேர்த்தி வை, இல்லைன்னா இடத்த வாங்கி வீடை கட்டு, அது இல்லாமல் தேவையில்லாம யார்கிட்டயோ போயிட்டு நீ கட்டின வீடை வந்து வாங்குறது இது ஒத்து வராது. அப்பா இல்லப்பா, நான் போயிட்டு வீடு பார்த்தேன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுப்பா, அதுவும் பீச் பக்கமே, அதனாலதான் நான் வந்து யோசிக்கவே இல்லை, சரி வாங்கிடலாம், நம்ம எல்லாமே அங்க போயிடலாம்ப்பா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். வந்துட்டு நான் சொல்றது சொல்லிட்டேன், இதுக்கு மேல உன்னோட இஷ்டம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா இது வந்து சரி வராது பாத்துக்கோ அப்படின்றாங்க. மனோஜ் வந்துட்டு விஜயா கிட்ட போயிட்டு, அம்மா நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து இந்த வீட்டுடைய டாக்குமெண்ட் வேணும், அதை நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட் வந்து உங்கள்கிட்ட வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாமலை வந்துட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது. விஜயா போயிட்டு அண்ணாமலை கிட்ட ஏன் வாங்கக்கூடாது, அவன் ஒருத்தன் முன்னேறது உங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது, இதுவே வந்து முத்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கட்டும் அவனுக்கு வந்து நீ கொடுன்னு சொல்லியிருப்பீங்க, இது வந்து என்னோட இடம், நான் கண்டிப்பா கொடுக்க தான் போறேன் மனோஜ்க்கு, நீ இப்போ அப்ளை பண்ணு, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால மனோஜ்க்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துட்றாங்க. விஜயா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இது யார்கிட்டயாவது சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு போறாங்க. போனதுக்கப்புறம் பார்வதி இருந்துக்கிட்டு, நீ தான் வந்து என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேன்ட்ட, இப்போ என்னாவது நீ வீட்டுக்கு வந்தியே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது விஜயா இருந்துக்கிட்டு, மனோஜ் வந்து இப்போ வீடு வாங்க போறான், நான் தான் வந்து சொல்லியிருக்கேன்ல, மனோஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அவன் தான் என்னை பார்த்துப்பான்னு சொன்னல, எல்லாம் ரோஹிணி வந்த நேரம், அதுவும் 3 கோடி ரூபாயாமா வாங்க போறான், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து எனக்குமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்றாங்க. மனோஜ் எந்த அளவுக்கு ஏமாற போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.